ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு அடுப்பில் குக்கர் வச்சுட்டு அதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பாசிப்பருப்பை வந்துட்டு நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க நான். தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு அதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக ரோஸ்ட் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா பொங்கல் வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். அதாவது வந்து கலர் சேஞ்ச் ஆகக்கூடாதுங்க, லைட்டாக அந்த பச்சை வாசனை போகணும். ஸோ அதுக்காக நம்ம வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் அடுப்பு வந்து லோவில் வச்சுருங்க, அப்போ தான் கலர் சேஞ்ச் ஆகாது. இப்போ வந்துட்டு நம்ம அரிசியை வந்துட்டு நல்லா கழுவிட்டு இதையும் அரை மணி நேரம் ஊற வச்சு நான் எடுத்துருக்கேங்க. தண்ணி வடிச்சிட்டு அதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஓகே, பச்சை அரிசி இது. இதில் வந்துட்டு நம்ம 2.5 கப்பு அளவு தண்ணி சேர்க்கணும். அதில் வந்து நான் 2 கப்பு அளவு தண்ணியும் 1/2 கப்பு அளவு பால் சேர்க்குறேன். பொங்கல் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் பால் சேர்த்தோம் அப்படின்னா. உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா 2.5 கப்புமே நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்க, இப்போ வந்துட்டு நம்ம கொஞ்சமாக வந்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். அந்த ஸ்வீட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் நான் உப்பு சேர்க்குறேன். ஸோ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு மூடி போட்டுட்டு வச்சிடலாங்க. இது சக்கரை பொங்கல் எல்லாருக்குமே யூஸ்வலாக செய்ய தெரியும். ஆனால் பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, மீடியமில் வந்து 4 விசில் வரட்டோங்க. நல்லாவே சாஃப்டாக குக் ஆகிடும் அது. ஓகேங்க, அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு வெல்லம் கரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் எந்த பாகெல்லாம் எடுக்க வேண்டாங்க, ஜஸ்ட் அந்த வெல்லம் கரைஞ்சதுன்னா போதும். ஓகேங்க, இது வந்து நல்லா கரைஞ்சிட்டோம். ஓகே, அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு முந்திரி திராட்சைலாம் வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பேனில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து முந்திரி இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் முழுசாக வேணுனாலும் முழுசாக ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் ப்ரௌனாக ஆகும்போது நம்ம வந்து திராட்சை சேர்த்துடலாம். இந்த திராட்சை வந்து நல்லா கொஞ்சம் உப்பி வரும்போது நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. ஓகே, இப்போ பாருங்கள் நல்லா உப்பி வருது. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நம்ம ஒரு பக்கமாக வச்சிடலாம். ஓகே, இப்போ அந்த ரைஸ் வந்து பாருங்கள் நல்லா குக் ஆகிருக்கு. சாஃப்டாக நல்லா குக் ஆகிருக்கும். ஓகே, இப்போ திறந்து பார்த்துடலாம் நம்ம. பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. அதை ஒரு வாட்டி கூட நீங்கள் கரண்டியில் வந்து நல்லா மசிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா குழஞ்சிருந்தால் தான் சக்கரை பொங்கல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஓகே, இன்னும் நல்லா மசிச்சாச்சு நம்ம கரண்டிலேயே. இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு லோவில் வச்சுட்டு நம்ம அது வந்து வெல்லத்தை வடிகட்டி ஊற்றுங்க. ஏன்னா டஸ்ட் இருக்கும் பாருங்கள் இங்கே. ஸோ அதனால தான் நான் வடிகட்டி எப்பவுமே இந்த மாதிரி செய்யணும். நம்ம வெல்லம் கரைச்ச பிறகு அது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு லோலியே இருக்கட்டோங்க. கொஞ்சம் நல்லா அந்த வெல்லம் பாகெல்லாம் வந்து அந்த அரிசியோட நல்லா சேர்ந்துடும். நல்லா அப்படியே குழஞ்சி வருது பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகே, நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அந்த வெல்லத்தோடைய அந்த பச்சை வாசனையும் போயிடும். ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அது கூட வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு நான் நெய் சேர்க்குறேன். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஓகேங்க, நல்லா சூப்பராக அப்படியே ரெடி ஆகிட்டே வருது. வாசனையும் செம்மையாக இருக்குங்க. இந்த தை திருநாள் இந்த பொங்கலை செஞ்சு நல்லா ருசிச்சு பாருங்கள். ஓகே, அது மேலே வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முந்திரி திராட்சைலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகே, நல்லா சூப்பரான சக்கரை பொங்கல் ரெடி. அனைவருக்கும் இனிய தை திருநாள் வாழ்த்துக்கள்.